ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன், ஃபாலோவருக்கு நடந்த ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது பேய் கதை. ஒரு பேர் வந்துட்டு சுரேஷ்னு வச்சுக்கோங்க. அப்படி வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இவர் வந்து பலை கம்பவுண்ட் பண்ணுறப்ப ஒரே ஜாம், ஓகேவா, ஜாமில் மாட்டிக்கிட்டாரு. ஸோ ஒன்ஸ் மாட்டிக்கிட்டோன்னு இவருக்கு வந்து கால் வருது, இந்த மாதிரி நீங்கள் வாங்க, ஒரு ஆள் வந்துட்டு லீவ் எடுத்துட்டாங்க திடீர்னு, உங்களால் வர முடியுமா அப்படின்ட்டு. ஸோ இவர் என்ன சொல்கிறதுனா, இல்லை முடியாது, ஏன்னா நான் பாதி தூரம் வந்துட்டேன், ஸோ இதுக்கு மேலே என்னால் வந்துட்டு பத்தாபலி பண்ண முடியாது, ஆல்ரெடி ஜேமாக இருக்குது அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் அப்போயே மனசு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன் வந்தோடனே வந்துட்டு ஒரு மாதிரி தடங்களாக இருக்குது, ரைட்டா. மலை கம்பவுண்ட் பண்ணுறாரு. இந்த இடம் வந்துட்டு ஒரு கம்பவுண்ட் பிளேஸ், ஓகேவா, கம்பவுண்ட் ஏரியா. ஸோ விச் இஸ் ஒரு வீடு சுற்றி மரம் எல்லாம் நட்டு வச்சுருப்பாங்க, மரம் அது இதுன்ட்டு. ஸோ அதெல்லாமே சுற்றி இருக்கும். ஸோ ஒரு வீடு சுற்றி மரம், அந்த செடி கொடி எல்லாமே, வீடு சுற்றி மரம் செடி கொடி எல்லாமே, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் அந்த இடம் இருந்திருக்கு. ஸோ இவர் வந்துட்டு காடியில் போயிட்டு ஜாமான்லாம் வச்சுட்டு அம்மா அப்பாட்ட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, விளாவிளா அப்படிலாம் பேசி அந்த நைட் வந்துட்டு சாப்பிட்டு எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப இவருக்கு வந்துட்டு எப்படின்னா ஃபோன் பேசணும், ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு வெளியே போயிருக்காரு. வீட்டு வெளியே போயிட்டு நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு, ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. இது வந்துட்டு வச்சுக்கோங்க, யாரும் ஸ்மோக் பண்ணக்கூடாது. அவர் பண்ணதை சொன்னால் நீங்கள் யாரும் இதை ஈக்குவட் பண்ணிடாதீங்க. புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும், உயிரை கொள்ளும், ஓகேயா. ஸோ இவர் வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே வந்து மரத்தில் வந்துட்டு ஒரு ஆணி மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துருக்காரு, ஓகேவா. ஆணி வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப அப்படியே உள்ளுக்கு அடிக்கலை, எப்படின்னா மேலோட்டமாக அது இருக்குது, நீங்கள் வந்து எடுக்கலாம், ஓகேவா. ஆனால் அது வந்து ரொம்ப கிராஸாக இருக்குது, ஓகேவா. ஸோ இவர் வந்து பார்த்துட்டு ஃபோன் பேசிகிட்டு அப்படியே, நம்ம கை தான் சும்மா இருக்காதுல்ல, ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறப்ப சும்மா அப்படியே அதை அப்படியே எடுக்க பார்ப்போம், அப்படியே பிச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு ஆள் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறப்ப சும்மா அந்த ஒரு படத்தில் விஜய் வந்துட்டு அந்த மண்ணை காலை ஏற்றி பைப்பே உடச்சிட்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அந்த பழக்கம் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா எனக்கும் அது இல்லை, எனக்கு அந்த பழக்கம் இல்லை. இவர் வந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டே அந்த ஆணியை பிடுங்கிருக்காரு, ஓகேவா. அது ஏன் எதுக்குன்னு தெரியல, இவர் சும்மா கவிச்சிட்டு இல்லாமல் அந்த ஆணியை பிடுங்கிருக்காரு. பிடுங்கினதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து மனசு ஒரு மாதிரி தப்பாக பட்டிருக்கு, ஒரு மாதிரி சரியில்லையே, சம்திங் தப்பாக நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் அதுவும் அவர் கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பேசிட்டு வந்துட்டார், ஓகேவா. ஒன்ஸ் வந்துட்டு படுத்துட்டோன்னே அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு, ஓகே, கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு அவரோட கதவை யாரோ வந்துட்டு பொதுவாக திறந்து அங்கே லைக் கிட்டு வந்து அப்படி இருக்கும், லைக் திறந்துட்டு ஸோ லைக் வேகமாக வர்ற மாதிரி அவருக்கு வந்து ஃபீல் ஆகிருக்கு. கதவு திறந்து வேகமாக அவர்கிட்ட ஊட்டி வர்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிருக்கு. காதில் அந்த சத்தம் கேட்டிருக்கு. டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்கவும் பார்த்தா யாருமே இல்லை. அந்த ரூமில் வந்துட்டு இவர் மட்டும்தான் இருக்காது, ரொம்ப இருட்டாக இருக்குது, ஓகேவா. ஸோ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் தூங்குறது. அப்போ அவருக்கு எப்படின்னா தூக்கம் வரல. ஸோ லைக் கண்ணை திறந்துட்டு மேலேயே சும்மா பார்த்துட்ருக்காரு. அவரோட அந்த எப்படி சொன்னார், ரூம் வந்து இருட்டு தான், ஆனால் கொஞ்சம் வெளிச்சம், நிலா வெளிச்சம் அந்த மாதிரி லைஸாக அடிக்கும் அந்த ஜன்னல்லேருந்து, ஓகேவா, லைட்டாக கொஞ்சம் தெரியும். ஸோ அந்த கதவு கிட்ட பக்கத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு வளர்த்தியான ஒரு உருவம் மாதிரி, லைக் அதாவது மேலே பார்த்துட்டு இருக்காது. பட் நம்ம என்ன தான் வந்துட்டு ஒரு இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலும் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும், ஓகேவா. இது வரைக்கும் நம்ம கவர் பண்ண முடியும். அவர் கண்ணு வந்துட்டு அங்கே வந்து தெரியுது, லைக் அவரை நேராக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த சைட் வந்துட்டு ஒரு உருவம் வந்துட்டு நவருச்சு. அவரை அப்படி பார்க்குறாரு, அப்படியே ஃப்ரீஸாக இருக்கு. அவரை திரும்புறாரு, நவருச்சு, கொஞ்சம் அப்படி நவருது. எப்படி இருக்கும் சொல்லுங்க. அப்போ வந்துட்டு அவர் மச்சான் எப்படி நினச்சிருக்காருன்னா, என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உத்து பார்த்துருக்காரு, ஓகேவா. உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த உருவம் அப்படியே இப்படி ஆடுது. அப்பா அவர் நினச்சிட்டாரு, ஓகே மனுஷன் அப்படின்ட்டு டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறது, லைக் கண்ணை ஒரு மாதிரி இப்படி வச்சுட்டு தான் இப்படி பார்க்குறத வச்சுக்கோங்களேன். டக்குன்னு நல்லா கண்ணை திறந்து அந்த சைட் பார்க்குறது, அங்கே ஒன்றுமே இல்லை. லைட்டை திறந்து எல்லா இடத்தையும் செக் பண்ணுறது, அங்கே எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. ஸோ மேபி இது பிரமையாக இருக்கும், சம்திங் கம்பவுண்ட் வீடு,
நித்திங்களா அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டார். ஓகேவா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. ஸோ அவர் வந்துட்டு அப்பயும் வீட்டில் இருக்கிற மெடிசன் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு வீட்டில் அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட் டைம் வந்து கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ஃபோன் பேசுகிறதுக்கு வெளியே போயிருக்காரு. காதல் கேட்குது. காதலிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன் பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் நானெல்லாம் பிடிங்கிருக்கக்கூடாது. இல்லை முடாயில் யார்கிட்ட ஃபோன் பேசுனாதுன்னு எனக்கு தெரியாது, நான் சும்மா சொல்கிறேன். ஓகேவா. அவர் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு இங்கே வந்து வீட்டு முன்னாடி வந்து ஒரு சேர் இருக்குது. அதில் வந்து அவங்க உட்காந்துருக்கு. முன்னுக்கு எல்லாமே இந்த வாழை மரம் இல்லை அந்த தென்னை மரம் ரைட்டா. ஸோ அதெல்லாம் அங்கே இருக்குது. ஓகேவா. இருட்டாக இருக்குது அந்த இடம். ஸ்ட்ரீட் லைட்ஸ் மட்டும்தான். ஓகேவா. ஸோ அங்கே வந்துட்டு எப்படின்னா லேசாக அந்த வெளிச்சம் அந்த மரத்துக்கிட்ட அடிக்குது. அவர் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே சும்மா அப்படி பார்த்துட்டு இருக்காரு. அங்கே ஏதோ ஒரு மரத்துக்கு பின்னாலேருந்து